இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானை நம்ப முடியாது. அவங்க அவங்களுடைய வார்த்தைகளை வந்து கீப் அப் பண்ணல. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாதிகள், இந்த ரெண்டு பேருக்கும் எல்லளவும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அவங்க பாகிஸ்தானுடைய பெரிய மூளை என்னன்னா, அவங்க ராணுவத்தை வந்து இறக்க மாட்டாங்க. அவங்க வந்து முக்கியமா இவங்க மூலமா தான், தீவிரவாதிகள் மூலமா தான் அவங்க சாதிச்சுக்குவாங்க. மெயினா பிஓகே இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அதுல இன்னும் நிறைய முகாம்கள் இருக்கு. அவங்களால நமக்கு எந்த நிமிடத்திலையும் ஆபத்து காத்திருக்கு. இப்போ மோடிஜியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் உலக நாடுகளோட நல்ல ஒரு நல்லுறவை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த காரணத்துக்காக தான் நாம போர் நிறுத்தத்துக்கு ரெடி அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்தவரையில மொத்த தீவிரவாத முகாம்களும் அழிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த நிம்மதியும் கிடையாது. வியோமிகா சிங் சொல்லும் போது சொல்றாங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இன்னும் முடிவடையவில்லை அப்படின்றாங்க. அதனுடைய அர்த்தம் நீங்க சொன்னது போல இந்த 33 தீவிரவாத அமைப்புகள்ல 9 தான் அழிச்சிருக்கோம், மீத இருக்கத்தை அழிக்கிறதுனுடைய விளைவா தான் அந்த வார்த்தையை வெளியிட்டு இருக்காங்களோ? ஆர்மி வந்து தன் கடமையை செய்து கொண்டுதான் இருக்கும். அதனால அவர் சொன்னதுல வந்து முற்றிலும் 100க்கு 100 உண்மை. சிவில் வார்ல வந்து என்னென்ன நம்ம அவங்களுக்கு தடை பண்ண முடியுமோ, பொருளாதார தடை, தண்ணி கொடுக்காம இருக்கிறது, அவங்கள வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுறது, அவங்கள உள்ள அனுமதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து சிவில் வார். சிவில் வார் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆபரேஷன் இஸ் ஸ்டில் ஆன். இனி போர் வந்ததுன்னா அந்த இந்தியா, இது பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு இருக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரே பேசுறாரு. அதாவது பாகிஸ்தான் என்ன 22 கோடி மக்களும் என்ன தீவிரவாதியா, ஏன் அவங்கள தாக்குறீங்க, தீவிரவாதிகளை என்ன பிடிச்சு போடுங்க, மக்களை தாக்கிறாதீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் சிந்து நதி நேரம் நீ எத்தனை நாள் தடுத்து நிப்பாட்டுவ, மழை பெஞ்சுனா தண்ணி திரும்ப அங்கே தானே போகும் அப்படின்லாம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுறாங்களே, என்ன காரணம் அதற்கு? தேசப்பற்றுக்கும் தேச துரோகத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இது தேச துரோக குற்றமா மாறிச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அந்த நேரத்தில் நான் தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், நான் திருமாவளவன், நான் ஒரு கட்சி தலைவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில தலைவர்கள் வந்து அவங்க என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாமலே பேசிடுறாங்க. தீவிரவாதம்ங்கிறது அவங்க பிளட்லேயே இருக்குது. தீவிரவாதிகள் வந்து அவங்க, நீங்க என்னதான் சொல்லுங்க, எத்தனை முறை அடிபட்டாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க, திரும்ப திரும்ப வருவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் விமானப்படை அதிகாரி தளவாய் ராஜ் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாகிஸ்தான் இந்தியா மிகப்பெரிய போர் சூழலுக்கு பிறகு இப்போ அமைதி திரும்பி இருக்கிறது. 2 நாட்டு மேல்மட்ட அதிகாரிகளும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? இப்ப எல்லாரும் பேசியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானை நம்ப முடியாது. அவங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்துவாங்க. உதாரணத்துக்கு வந்து போர் நிறுத்தம் நம்ம அறிவிச்ச பிறகு காஷ்மீர் எல்லையில வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க. நம்ம வந்து அந்த தாக்குதலை முறியடித்துட்டோம். இருந்தாலும் அவங்க அவங்களுடைய வார்த்தைகளை வந்து கீப் அப் பண்ணல. அவங்க வந்து அதாவது சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. எப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஏமாறுவோம், அப்ப வந்து நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு சார். நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாதிகள், இந்த ரெண்டு பேருக்கும் எல்லளவும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். கேட்டா தீவிரவாதிகள் செய்யறாங்க. அவங்க பாகிஸ்தானுடைய பெரிய மூளை என்னன்னா, அவங்க ராணுவத்தை வந்து இறக்க மாட்டாங்க. அவங்க வந்து முக்கியமா இவங்க மூலமா தான், தீவிரவாதிகள் மூலமா தான் அவங்க சாதிச்சுக்குவாங்க. கேட்டா தீவிரவாதிகள் பண்ணிட்டாங்கன்னு. இப்ப 33 முகாம்களை நம்ம கண்டுபிடிச்சோம். அதுல வந்து 9 முகாம்களை தான் நம்ம அழிச்சிருக்கோம். இன்னும் மீதி முகாமெல்லாம் இருக்கு. மெயினா பிஓகே இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அதுல இன்னும் நிறைய முகாம்கள் இருக்கு. அவங்களால நமக்கு எந்த நிமிடத்திலையும் ஆபத்து காத்திருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களோட நம்ம வந்து படையில வந்து படைபலத்துல வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கோம். ரிலாக்ஸா இல்ல, விஜிலண்டா தான் இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கிறோம். ஏன்னா அவங்கள எதிர்த்து, அவங்கள தடுத்து
நம்ம வந்து வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாம இப்ப மோடிஜியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் உலக நாடுகளோட நல்ல ஒரு நல்லுறவை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த காரணத்துக்காகத்தான் நாங்க போர் நிறுத்தத்துக்கு ரெடி அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, நாங்க வந்து பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறோம் அப்படின்னு. அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் நம்ம நம்ப முடியாது. நான் வந்து 1999 கார்கில் வார்ல ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட். அப்போ வந்து நான் லே லடாக்ல இருந்தேன். இவங்க செய்யறதெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களுடைய தீவிரவாதிகளை வச்சு எல்லாத்தையுமே சாதிப்பாங்க. முழுமையா நம்மளால நம்ப முடியாது. நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனா இப்ப காஷ்மீர் எல்லை, ராஜஸ்தான், அப்புறம் வந்து மற்ற பஞ்சாப் பார்டர்ல எல்லாம் இன்னும் பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போவும் நைட்டு வந்து பிளாக் அவுட்டு, அதனால மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போர் நிறுத்தம் நிக்கிறதுங்கிறது உலக லெவல்ல இது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒண்ணு. எல்லாரும் சரி போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனா நம்ம ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம். என்னென்ன ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம்னா, இது விமான சர்வீஸ், ரயில் சர்வீஸ் எல்லாம் ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம். இருந்தா கூட நம்ம ரொம்ப விஜிலண்டா தான் இருக்கோம். என்ன பொறுத்தவரையில மொத்த தீவிரவாத முகாம்களும் அழிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த நிம்மதியும் கிடையாது. யாரையும் வந்து இதையும் நம்ப முடியாது. ஆனா நிறைய சார் விஷயங்களை குறிப்பா ராணுவ சார் குறிப்பா சொல்லுங்க. விமானப்படை அதிகாரிகள் இந்த வியோமிகா சிங் சொல்லும் போது சொல்றாங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இன்னும் முடிவடையவில்லை அப்படின்றாங்க. அதனுடைய அர்த்தம் நீங்க சொன்னது போல இந்த 33 தீவிரவாத அமைப்புகள்ல 9 தான் அழிச்சிருக்கோம், மீத இருக்கத்தை அழிக்கிறதுனுடைய விளைவா தான் அந்த வார்த்தையை வெளியிட்டு இருக்காங்களோ? கண்டிப்பா சார், இதுல இருந்து எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இது உண்மையான ஒரு ராணுவ அதிகாரிங்கிற முறையில அவர் தெரிவிச்சது வந்து மிக சரி. ஏன்னா பொதுமக்கள், நம்மளுடைய மெயின் எய்ம் வந்து ஒரு அரசனுக்கு அழகு வந்து பொதுமக்களை வந்து காக்குறது. அரசுங்கிறது இன்றைய காலகட்டத்துல அரசுங்கிறது இன்றைய காலத்துல மோடிஜி. இப்ப மக்களை வந்து பதட்டப்படுத்தக்கூடாது. அதே வேளையில நம்ம விஜிலண்டா இருக்கணும். ஆர்மி வந்து தன் கடமையை செய்து கொண்டுதான் இருக்கும். இப்ப ஜென்ரலா நீங்க மீடியால கொடுக்கறது, பேப்பர்ல கொடுக்கறது, அதை வச்சு எல்லாம் நாங்க செயல்படுறது கிடையாது. எங்களுக்குன்னு தனி கமாண்ட் இருக்கு. நாங்க எப்படி இருக்கணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய உயரதிகாரிகள் சொல்ல நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். அதனால அவர் சொன்னதுல வந்து முற்றிலும் 100% உண்மை. அது எல்லாம் அடங்கி போனா கூட எனி டைம், அதாவது என்னமோ நீர் பூத்த நெருப்பு போல அது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்தா ஆகணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அதை நாங்க வந்து கேன்சல் பண்ண, அதாவது நம்ம ரெஸ்யூம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். போர் நிறுத்தம் அவ்வளவுதான். நீ எங்களை அடிக்காத, நான் உங்களை அடிக்க மாட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி சிவில் வார்னு சொல்றோம்ல சார், சிவில் வார்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து பிராக்டிகல் வார், இன்னொன்னு சிவில் வார். சிவில் வார்ல வந்து என்னென்ன நம்ம அவங்களுக்கு தடை பண்ண முடியுமோ, பொருளாதார தடை, தண்ணி கொடுக்காம இருக்கிறது, அவங்கள வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுறது, அவங்கள உள்ள அனுமதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து சிவில் வார். சிவில் வார் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். சிவில் வாருக்கு சப்போர்ட்டா நாங்க இருப்போம். மிலிட்ரி வந்து கண்டிப்பா சிவில் வாருக்கு சப்போர்ட்டா இருக்கும். எங்களுடைய தலைமை எங்களுக்கு என்ன கட்டளை இருக்கோ அதை செய்யறதுக்கு நாங்க 24 மணி நேரமும் ரெடியா இருக்கும். கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம, ரிலாக்ஸ் இல்லாம ரெடியா இருக்கும். அதனால பொதுமக்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து வேற, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் வேற. அதன் பிரகாரம் நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் இஸ் ஸ்டில் ஆன். ஆபரேஷன் வந்து ஆன்ல தான் இருக்கு. அது முடிவடையல. அது முடிவடைறதுக்கு டைம் ஆகும். ஓகே சார். ஆபத்துகளை நம்ம எதிர்கொள்றதுக்கு ரெடியா. ஓகே சார். இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்திய ராணுவம் அவங்களுடைய படைகளை எல்லாம் தூள் தூள் ஆக்கியது. குறிப்பாக S-400 வான்வெளி பாதுகாப்பு மிக அருமையாக செயல்பட்டது. இந்த நேரத்துல இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பா இருக்காங்க, இந்தியாவுடைய ராணுவம் மிகப்பெரிய பலமா இருக்குன்னு உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் இந்த போர் அமைஞ்சிருக்குல்ல? ஆமா, கண்டிப்பா சார். S-400 வந்து நம்ம வந்து அவங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தல. அவங்களுடைய ஆயுதங்களை நம்ம எல்லையிலேயே தடுத்து நிறுத்திட்டோம். அவங்கள ஏவுகணைகள் எல்லாம் அங்கேயே வந்து செயலிழக்க வச்சுட்டோம். அதாவது அஃபென்சிவ், டிஃபென்சிவ் ரெண்டு. அஃபென்சிவ் அப்படின்னா நம்ம அவங்கள தாக்குறது, டிஃபென்சிவ்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது. S-400 வந்து மெயினா நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம். அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப பாலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல வந்து மெயினா அவங்க பயன்படுத்தினாங்க அந்த ஏவுகணைகளை தடுக்கிறது. அது வந்து நமக்கு அவங்க உதவி செஞ்சாங்க, இராணுவ ரீதியா நமக்கு உதவி செஞ்சாங்க. அது ரொம்ப உபயோகமா இருந்தது. அதே நேரத்துல வந்து
நம்ம வந்து அவங்கள தாக்கல. இப்ப நம்ம வந்து 13 முகாம்களை அழிச்சிருக்கோம்னு நம்ம சொல்றோம்ல சார். இதுல என்னன்னா, இதுல வந்து எந்த ஒரு சிவில் ஆர்கனைசேஷனையும் நம்ம தாக்கல. ரெண்டாவது, மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனையும் நம்ம தாக்கவே இல்லை. மோடிஜியினுடைய பெரிய ஒரு ராஜதந்திரம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்ல ஒரு ஒரு ஆயில் கார்பரேஷனோ தாக்கி இருந்தோம்னா அது அவங்க பெரிய அளவில் இஷ்யூ பண்ணுவாங்க. நிறைய பேர் பொதுமக்கள் செத்துட்டாங்க, 1,00,000 பேர் செத்துட்டாங்க, 2,00,000. நம்ம வந்து மைன்யூட்டா அவங்க இதை கண்டுபிடிச்சு முகாம்களை கண்டுபிடிச்சு அழிச்சிருக்கோம். அது இதனால அவங்க இராணுவத்துக்கோ மக்களுக்கோ எந்த வந்து ஒரு பாதிப்பும் இல்லை. இது இந்த மாதிரி ஏற்கனவே வந்து அவங்க நம்மளுடைய தீவிரவாதத்துல அவங்க நம்மளை வந்து தாக்கினப்ப குப்வாரா 48 சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து அவங்க வந்து கண்ணி வெடி வச்சு கொண்டுட்டாங்க. கொன்ன பிறகு கரெக்டா 20 நாள் காத்திருந்து 20 நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய MiG-20ங்கிற ஏர்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்டை வச்சு அவங்களுடைய இன்ஸ்டாலேஷனை ஃபுல்லா அழிச்சிட்டோம்னா ஊடுருவி சென்று தரமட்டமாக்கிட்டோம். ஆனா அவங்க எதுவும் ரிட்டலைட் பண்ணல. அவங்க ஏன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க செஞ்சது வந்து தவறு அப்படின்னு. அது மாதிரி நம்ம வந்து இப்ப தற்காப்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். போர்னு வந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து உள்ள இறங்கி இப்பவே வந்து 18 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் எல்லாம் உள்ள போய் நம்ம படைகள் வந்து அவங்கள அடிச்சிருக்கு. இனி போர்னு வந்ததுன்னா அந்த இந்தியா இது பாகிஸ்தான்கிற ஒரு நாடு இருக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம். பட் நம்ம வந்து மனிதாபிமானம் இல்லாம இல்லை. ஏன்னா நம்ம வந்து உலக நாடுகளுடைய நட்பையும் அன்பையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த போர் இருக்கோம். ஆனா இதையும் மீறி அவங்க செயல்பட்டா கண்டிப்பா நம்ம பதிலடிக்கிறோம். சார், கடந்த சனிக்கிழமையே இந்த போர் நிறுத்தம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க தருவாயிலே ஒரு செய்தியும் வந்தது. அதாவது முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் உயிருக்கு வந்து ஆபத்து, உயிர் இழந்துட்டார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. ஆனா அதை பற்றி இப்போது வரை பாகிஸ்தான் அரசு எந்த ஒரு தகவலும் வெளியிடல. அது வந்து பொய்யுன்னு சொல்லல, உண்மைன்னு சொல்லல. ஆனா நிறைய தகவல் வந்துகிட்டே இருந்தது. இம்ரான்கான் பிடிஐன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு. இம்ரான்கானின் தற்போதைய நிலை என்ன சார் பாகிஸ்தான்ல? சார், பாகிஸ்தானுடைய பெரிய ஒரு ஆயுதமே வந்து கோயபல்ஸ் பிரச்சாரம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பொய் பிரச்சாரம். அவர் இறந்துட்டார், இவர் இறந்துட்டார், அவர் அடிச்சுட்டாங்க, இவர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி பொய் பிரச்சாரம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இதுக்குள்ளேயும் வந்து எல்லாருக்கும் உலக நாடுகள் அனைத்துக்குமே சேர்ந்து இவங்க வந்து ஒரு பாதுகாப்புக்காகவும் ஒரு இரக்கம் தேடுவதற்காகவும் ஒரு மெர்சி அவர் அடிச்சுட்டாங்க இவர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க. ஆனா உண்மை அது இல்லை. சார், இன்னொரு பக்கம் இந்த போர் நிறுத்தத்துல முதலாக அறிவிப்பு வெளியிட்டது அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. ட்ரம்ப் இதுல வந்து தலையிட காரணம் என்ன? இதில் வந்து தலையீடு வந்து சரிதானா? முதல்ல ட்ரம்ப் தலையிடுறது சார், இப்ப தலையிடுறது அப்படின்னா நட்பு நாடுகள்லாம் ஒண்ணு இருக்கு. நீங்கள் நானும் நண்பர்கள். உங்க சார்பா நான் எதுவும் பேசலாம், ஏன் சார்பா நீங்க எதுவும் பேசலாம். ஆனா நம்ம மூன்றாவது நாட்டுக்கு எப்பவுமே அடிபணிய மாட்டோம். நம்மளுடைய முடிவு தான் இறுதியான முடிவு. அவரு ஒரு நட்பு ரீதியா அனௌன்ஸ் பண்றாரு. ஏன் அனௌன்ஸ் பண்றாருன்னா ஒரு நல்லெண்ணத்துல நிறைய பேர் இறந்து போயிடக்கூடாது, லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்துடக்கூடாது, நிறைய சேதம் ஏற்பட்டுறக்கூடாது. போர் அப்படின்னாலே அதுக்கு மீனிங் என்னன்னா ரெண்டு பக்கமுமே பிரச்சனைகள், ரெண்டு பக்கமுமே அழிவுகள் வரும். இதுல வந்து ட்ரம்ப் தான் முக்கியம், ட்ரம்ப் தான் ஃபைனலைஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. மோடிஜி வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நம்ம மூணாவது நாட்டுக்கு அடிபணம் வைக்க மாட்டோம். சண்டை வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்குன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கு தான். மூணாவது நாடு வந்து நம்மளை வந்து போர் நிறுத்தம் சொல்றதோ இல்ல போர் நிறுத்தம் பற்றி அவங்க அறிவிப்பதோ அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஆனால் ஒரு நட்பு நாடுங்கிற ரீதியில அவர் சொல்லியிருக்கார். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா தன்னுடைய உரிமையை வந்து மூணாவது நாட்டுக்கு அடகு வைக்கவே வைக்காது. அதுல வந்து எல்லாரும் சந்தேகம் வேணும். ஓகே சார். குறிப்பா இந்த போர் நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில இப்போ போர் நிறுத்தம், ஆனால் வட மாநிலங்கள்ல ஒரு சில பகுதிகளில் சில இளைஞர்கள் பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வெளியிடுறாங்க. சோ இந்தியாவில இருந்து கொண்டே இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படிலாம் சொல்றாங்க. காவல்துறையை அவங்களை கவனிச்சிருக்காங்க, மாவுக்கட்டெல்லாம் போட்டாச்சு காலில். சோ எப்படி இந்த எண்ணம் வருகிறது இந்த நாட்டில இருந்து கொண்டு? உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். இந்த 33 முகாம்கள்ல அதிக முகாம்கள் வந்து பிஓகேல தான் இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல. அவங்க வந்து தீவிரவாதிங்கிற முறையில ஊடுருவிட்டாங்க. இப்ப கூட்டத்துல கல்லெறிகிற மாதிரி. இப்ப
பாகிஸ்தான் வாழ்க, பாகிஸ்தான் இது இந்தியா ஒழிக அப்படின்னு சொல்றது வந்து அவங்க செய்யறது ஒரு தீவிரவாத செயல். இதை வந்து நம்ம வந்து கண்டிக்கவும் செய்யலாம், தேவைப்பட்டா தடுத்து நிறுத்தலாம். அங்க ஓகே. ஆனா இங்க தமிழ்நாட்டுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கட்சியினுடைய தலைவரே பேசுறாரு. அதாவது பாகிஸ்தான் என்ன 22 கோடி மக்களும் என்ன தீவிரவாதியா? ஏன் அவங்கள தாக்குறீங்க? தீவிரவாதிகளை என்ன பிடிச்சு போடுங்க, மக்களை தாக்கிறாதீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் சிந்து நதி நேரம் நீ எத்தனை நாள் தடுத்து நிப்பாட்டுவ? மழை பெஞ்சுனா தண்ணி திரும்ப அங்க தானே போகும் அப்படின்லாம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்களே, என்ன காரணம் அதற்கு? காரணம் என்னன்னா, தேசப்பற்றுக்கும் தேச துரோகத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. தேசப்பற்று என்பது உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கணும். தேசம் காக்கப்பட வேண்டும். இவங்களுக்கு தேசத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் வித்தியாசம் தெரியல. மோடியை எதிர்க்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கணும், ஒரே காரணத்துக்காக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா கூட அவங்க அன்றாட ஜீவிதத்துக்காக அன்றாடமா அவங்க காலத்தை ஓட்டணும், அதுக்காக இவங்க வெளியே சொல்றாங்க. ஆனா இது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எதிராக மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, இது தேச துரோக குற்றமா மாறிச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அந்த நேரத்தில் நான் தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், நான் திருமாவளவன், நான் ஒரு கட்சி தலைவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப உதாரணமா, நான் ரொம்ப டீப்பா அரசியல்ல போக விரும்பல. உதாரணமா ஸ்டாலினே சொன்னாரு, அவங்க போருக்கெல்லாம் நமக்கும் சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. ஆனா இப்ப அவர் வந்து ஒரு மார்ச் பாஸ்ட் நடத்தினார். இந்திய ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட்டா நான் இதை நடத்துறேன், நாங்க வந்து ஒன்றிய அரசுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்களுடைய கொள்கைகளையும் ஸ்டாண்ட்ஸையும் கோட்பாடையும் மாற்றக்கூடியவங்க. ஒரு பக்கம் சொல்லுவாங்க இது எங்க கோட்பாடு, இது எங்க கொள்கை, கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதனால வந்து நாங்க வந்து எப்பனாலும் எதனாலும் மாத்திக்கணும். நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, ராணுவ வீரருக்கு வந்து ராணுவ வீரர் வந்து புகழ்றாங்க, ராணுவ வீரர் என்ன இது பார்டர்லயே போய் சண்டை போட்டாரு, இது வந்து ஒரு அமைச்சரா இருந்தவர், ஒரு வயதானவருடைய வார்த்தைகள் கிடையாது, இதெல்லாம் வந்து மகா மட்டமான வார்த்தைகள். மோடி தான் வந்து எல்லாம் வாங்கினாரு, ராஜ்நாத் சிங் தான் உதவி பண்ணாரு, அமித்ஷா தான் உதவி பண்ணாரு, நீங்க இதை பத்தி புகழணும், அவங்களதான் புகழணும், போர் வீரர்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சில தலைவர்கள் வந்து அவங்க என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாமலே பேசிடுறாங்க. அதுதான் காரணம். ஓகே சார். சார் இன்னொரு கடைசி கேள்வி, என்னுடைய கேள்வி என்னன்னா, வரலாறுகளை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போர் வரும் பொழுது பாகிஸ்தான் மண்ணை கவி விடுகிறது. உடனே பாத்தீங்கன்னா மூணாவது நாடை கூட்டிட்டு வந்து ஒரு மத்தியஸ்தம் பேசி இரு நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விலகி போயிடுது. சோ அதே மாதிரி வரலாறுகளை பார்க்கும்போது இப்பவும் அதே மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்தியா விட்டுறாம இதே போர்ஸோட ஃபுல்லா அட்டாக் பண்ணி தாக்கணும்னா பாகிஸ்தான் நாட்டுல பிஓகே ஈஸியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் வருது. இந்த முறை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு தகவல் வருது. நாங்க எல்லாருமே அதை தான் சார் நம்புறோம். இதுதான் ரைட் டைம் டு ரீகேப்சர் தி பிஓகே. பிஓகேயை வந்து நம்ம நாட்டோட இணைக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். ஆனா அரசியல் நோக்கர்கள், அரசியல்வாதிகள் அவங்க என்ன எடுத்தவங்க கவுத்தோன்னு எதுவும் செய்ய வேண்டாம், தே வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ். பாகிஸ்தான் வந்து சும்மா இருக்காது சார். பாகிஸ்தான்ல மெயின் பிரச்சனை என்னன்னா, அவங்கள்ட்ட உள்ள ஏழ்மை, பாவர்ட்டி. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. அப்ப அது மாதிரி அவங்க வந்து வெல் டு டூவா இருந்தாங்க, நல்ல வசதியா இருந்தாங்கன்னா இது மாதிரி எல்லாம் சில்மிசம், இது மாதிரி எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அவங்க நாட்டின் வளர்ச்சியில வந்து கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு தலையாய பிரச்சனையே இப்ப தீவிரவாதிகளை சமாளிக்கிறது. ஏன்னு கேட்டா தீவிரவாதிகள் அவங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆட்டுவிக்கிறது எல்லாமே தீவிரவாதி. ஸோ அவங்களுடைய சந்தோஷத்துக்காக இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. கடைசியில முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அழிய போறோம். பாகிஸ்தான் இதுல வந்து அசம்பிளியில வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு, எம்எல்ஏ, எங்களை வந்து இனிமே இந்தியாவும் கடவுளும் தான் எங்களை காப்பாற்றணும், ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. இது ஒரு சிலர், இது அவங்க பிளட்லயே இருக்கு சார். தீவிரவாதம்ங்கிறது அவங்க பிளட்லயே இருக்குது. தீவிரவாதிகள் வந்து நீங்க என்னதான் சொல்லுங்க, எத்தனை முறை அடிபட்டாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க, திரும்ப திரும்ப வருவாங்க. அதுதான் உண்மை. ஓகே சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் அமைக்க ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.